மூணாவது சார்ஜ் என்னன்னா, இந்த கொலை முயற்சி குற்றச்சாட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக இவங்களை ஏசி சிவரஞ்சனி ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரணை முடியறதுக்குள்ள போலீஸ் கஸ்டடியில இருந்து இவங்க தப்பிச்சிருக்காங்க. அப்படி தப்பிச்சு போய் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சாந்திய இவங்க கடத்தி இருக்காங்க. கடத்திட்டு போன சாந்திய இந்த செல்லம்மா என்ன செஞ்சாங்க? உயிரோட வச்சிருக்காங்களா இல்ல பிளான் பண்ணபடி கொன்னுட்டாங்களான்னு ஒன்னும் தெரியல. இந்த கேஸோட ஓவரால் சம்மரி இதான் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இவங்க சொல்ற சார்ஜஸ் எல்லாவற்றையும் நான் அடியோட மறுக்கிறேன். முதல் விஷயம், செல்லம்மா யாரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணல யுவர் ஆனர். அதுக்கு அவங்களுக்கு அவசியமும் இல்ல. சாந்தி அவங்களா விஷம் குடிச்சு சாகறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சாக கிடந்த சாந்திய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதே இந்த செல்லம்மா தான். ஒருத்தரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி விஷம் கொடுக்கறவங்க அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்க யுவர் ஆனர். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏமா, உங்களுக்கு சாந்தியை தெரியுமா? உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. 2ல 1 பிறந்தப்பவே காணாம போச்சு. அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தது அந்த சாந்தி தான். 2 வருஷம் வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் திருப்பி கொடுத்த என் குழந்தைய அவங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு என் மேல கேஸ் போட்டாங்க. குழந்தைய திருப்பி கொடுங்கன்னு கேட்டாங்க. அது கூட உங்களுக்கே தெரியும். எஸ் ஐ நோ. இப்போ அந்த சாந்தியை நீங்க தான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு இவங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சாந்தியை நான் கொல்றதுக்கு அவசியமே இல்லை சார். எனக்கு ஏன் குழந்தை கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல அவங்களோட எனக்கு என்ன வேலை இருக்கு யுவர் ஆனர். அந்த டிஎன்ஏ ரிசல்ட் தப்புன்னு ரீடெஸ்டுக்கு சாந்தி தரப்புல அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் அப்ளை பண்ணியிருக்காரு. டிஎன்ஏவோட ரீடெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டா எங்க தாங்கிட்ட இருக்கிற குழந்தை தன்னை விட்டு போயிடுமோங்கிற பயத்துல செல்லம்மா சாந்தியை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. ரீடெஸ்டுக்கு அப்ளை பண்ணவரை வர சொல்லுங்க. ராஜமாணிக்கம், ராஜமாணிக்கம், ராஜமாணிக்கம். வணக்கங்கய்யா. இந்த குழந்தை என் தம்பிக்கு பிறந்ததுங்கய்யா. என் தம்பியும் சரி, என் தம்பி சம்சாரமும் சரி, இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்கய்யா. பண தேவைக்காக குழந்தைய இந்த அம்மாட்ட என் தம்பி சம்சாரம் வித்துருச்சுங்கய்யா. விற்கிறப்ப தெரிஞ்சிருந்தா தடுத்துருப்பங்கய்யா. தெரியாம போயிடுச்சுங்கய்யா. இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுங்களாயா? உங்க தம்பி எங்க இருக்காரு? அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. பழனியில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க, இவ்ளோ நாள் அவரை கவனிச்சுக்கிட்டது அவரோட மனைவி தான். இப்ப அவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு உங்க தம்பிய மட்டும் ஏன் ஊருக்கு கூட்டிட்டு போனீங்க? சொல்லுங்க, ஏன் கூட்டிட்டு போனீங்க? அது எதுக்குங்க இங்க? அந்த பொண்ணு சரியில்லைங்க. என்னது? அந்த பொண்ணு சரியில்லைங்க. என் தம்பி வாழ்க்கை அந்த பொண்ணால நாசமா போச்சுங்க. அதை போய் எதுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு வேண்டாத வேலை தானே இங்கேயே கடந்து விட்டுட்டு போயிட்டாங்க. வேணான்னு விட்டுட்டு போயிட்டீங்க. ஆமாங்க. சாக கிடக்கிறப்ப மட்டும் செல்லம்மா தான் விஷம் கொடுத்தாங்கன்னு எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? தம்பி ஒய்ஃப் மேல அப்படி என்னங்க திடீர் அக்கறை, திடீர் பொறுப்பு? நம்புற மாதிரியா இருக்கு நீங்க சொல்றது. நல்லா மடக்குறீங்க மேடம். ஆனா இது நியாயமா இல்லைங்க. ஒருத்திய பிடிக்கலன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க. ஆனா ஒருத்தி சாவ கிடக்கிறப்ப செத்தா சாவட்டுன்னு விட்டுட்டு போயிட முடியுங்களா? அவன் என் தம்பி சம்சாரம் இல்லைங்களா? அவன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? பழனியில இருக்கிற நீங்க
இங்க இருக்கிற உங்க தம்பி மனைவிக்கு செல்லமா தான் விஷம் கொடுத்தாங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க? டிஎன்ஏ கேஸ் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா சாரி. இப்ப அந்த கேஸ்ல செல்லம்மாவுக்கு சாதகமா தீர்ப்பாகி குழந்தை இப்ப அவங்க கிட்ட தான் இருக்கு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நிம்மதியா குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க எதுக்காக சார் சாந்தியை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க? அந்த ரிசல்ட் ஃப்ராடுங்க மேடம். இந்த அம்மா பணம் கொடுத்து டாக்டரை கரெக்ட் பண்ணிருக்காங்க. சார், இவர் என்ன குற்றம் சாட்டுதான் நினைச்சு டாக்டர் சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறாரு. டிஎன்ஏ டெஸ்டுக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்தப்ப கோர்ட் எந்த லேபுக்கு போக சொன்னாங்களோ அங்கதான் நானும் சாந்தியும் போய் டெஸ்ட் பண்ணோம். அங்க யார் பரிசோதனை பண்ணாங்க, எந்த டாக்டர் முடிவு பண்ணாங்க, அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்னு சத்தியமா எனக்கும் தெரியாது, சாந்திக்கும் தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் கோர்ட் தான் ரிசல்ட் சொல்லிச்சே தவிர எந்த டாக்டரும் சொல்லல. இவர் டாக்டரை குறை சொல்ற மாதிரி இந்த கோட்டையும் ஜட்ஜையும் லஞ்சம் வாங்கினதா குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ ஐயா, சத்தியமா அப்படிலாம் நான் சொல்லுங்கய்யா. உங்களை போய் சொல்வேனாயா? சந்தேகத்தை வெளிப்படையா சொன்னங்கய்யா. அவ்வளவுதாங்கய்யா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த அம்மா பேச்சா மாத்துறாங்கய்யா. இப்போ என்னன்றீங்க? நீங்க ரீடெஸ்டுக்கு அப்ளை பண்ணதால தான் இவங்க சாந்தியை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்கய்யா. அந்த சாந்தி இப்போ எங்க இருக்கிறாங்க? யுவர் ஆனர், சாந்தியோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த சாந்தி திடீர்னு காணாம போயிருக்காங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. விசாரணைக்காக நான் அழைச்சிட்டு போன இந்த செல்லம்மா என்னோட கஸ்டடியில இருந்து தப்பிச்சது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சாந்தியை பார்க்க போயிருந்தது. இப்ப திடீர்னு சாந்தி காணாம போனது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த செல்லம்மா தான் சாந்தியை கடத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். சார், நான் கொஞ்சம் பேசலாமா? தாராளமா சொல்லுங்கம்மா. இவங்க கஸ்டடியில இருந்து நான் தப்பிச்சேன்னு சொன்னத முதல்ல நான் மறுக்கிறேன் சார். என்ன இவங்க விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொன்னது உண்மை. ஆனா ஒரு கைதியா இவங்க என்ன கூட்டிட்டு போல. அரெஸ்ட் வாரண்ட் இல்ல, லாக்அப்ல வைக்கல. ஸ்டேஷனுக்கு போன, கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். என் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நான் கிளம்பிட்டேன். இதுக்கு பேர் எப்படி சார் தப்பிக்கிறதாவும்? இப்படித்தான் நீங்க சொல்லுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் வெளியே போறப்ப இவங்களும் மத்தவங்களும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா அவங்களே கேளுங்க சார். இல்ல தோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர், அவரை கேளுங்க சார். அவர் தான் ஸ்டேஷன்ல இருந்தாரு. தனியா கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சு விசாரிச்சேன்னு ஓப்பனா சொல்ல முடியாதே. ஓ காட், இப்ப என்ன பண்ண போறேன்? ஏன் மேடம் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. ஸ்டேஷன்ல இருந்து நான் தப்பிச்சேனா? நீங்க அத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறப்ப உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு செவரேறு குதிச்சிருவேனா? அப்ப இவங்க எல்லாம் வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? யுவர் ஆனர், தப்பிச்சாங்கன்னு சொன்னதுக்கு லிட்டரல் மீனிங் எடுத்துக்கிட்டு இவங்க கேஸ திசை திருப்ப பாக்குறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாந்திய கடத்தினாங்களா இல்லையா அதுதான் விஷயமே. ஒரு நிமிஷம் இருங்க ருத்ரமூர்த்தி. அசிஸ்டன்ட் கமிஷனர், நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணீங்களா? அது இல்லை யுவர் ஆனர். கம்ப்ளைண்ட் வந்ததும் பிரிலிமினரி லெவல் விசாரணைக்காக தான் நான் இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனேன். நீங்க அரெஸ்ட் பண்ணாத போது இவங்க தப்பிச்சாங்கன்னு சொல்றது ரூல் அவுட். நெக்ஸ்ட் சார், இந்த கேஸ்ல நானும் ஒரு விட்னஸ் சார். என்னையும் விசாரிங்க சார் முதல்ல. இவங்களெல்லாம் அப்புறமா விசாரிங்க. நீங்க யாரு? நாம்
நான் இந்த செல்லம்மாவோட புருஷன். என் பேர் வடமலை. அப்படியா? வாங்க. சொல்லுங்க சார், சாந்தி இவங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா தான் இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க விஷம் குடிச்சிட்டு வந்தவங்க மாதிரிலாம் இல்ல. செல்லம்மாவும் சாந்தியும் பேசிட்டு இருந்தப்போ நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க ரொம்ப நார்மலா தான் இருந்தாங்க. செல்லம்மா தான் காஃபியோ எதுலயோ விஷத்தை கலந்து கொடுத்து அவங்கள சாகடிக்க பார்த்திருக்காங்க. மிஸ்டர் வடமலை, நீங்க அப்ப வீட்ல இருந்தீங்களா? அது நான் என் வீட்டுல இருந்தேன். உங்க வீட்ல இருந்துகிட்டு செல்லம்மா விஷம் கொடுத்தத பாத்தீங்களா? இப்ப போய் உங்க வீட்ல நின்னு பார்க்கலாம் வரீங்களா? செல்லம்மா இருக்கிற வீட்ல எங்க என்ன நடந்தாலும் உங்க வீட்ல இருந்து பார்த்தா தெரியுமா? என்ன நடந்தாலும் தெரியும்னு நான் சொல்லவே இல்லையே. நான் பார்த்ததை தான் சொல்றேன். இங்க பாருங்க மேடம், செல்லம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வா. இந்த ஆளு டெஸ்டுக்காக மறுபடியும் அப்ளை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு குழந்தை எங்க தான் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துதான் அதெல்லாம் செஞ்சிருக்கா. ஜட்ஜ் சார், எனக்கு இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஆமா. என்னம்மா உங்க புருஷன் இப்படி சொல்றாரு? நீங்க வேற வீடு, அவர் வேற வீடுங்கிறீங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறீங்க. ஒண்ணுமே புரியலையே. காரணமே சொல்லாம என்ன தனியா விட்டுட்டு என் 2 குழந்தைகளோட இவர் காணாம போயிட்டாரு. குழந்தைங்க மேல இவ்வளவு பாசம் இருக்கிற மனுஷன் எதுக்காக இறங்கின உடனே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாருன்னு நான் கேட்கல. நான் போராடி மீட்ட என் குழந்தைகளை என்கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு தான் இவருடைய திட்டம். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல சார். இனிமே அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மிஸ்டர் வடமலை, நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, என் குழந்தைங்க எனக்கு வேணும். அதுங்க நிச்சயமா இந்த செல்லம்மா கிட்ட இருக்க கூடாது. எப்படியாவது நீங்க தான் அவங்கள மீட்டு என் கையில ஒப்படைக்கணும். பிளீஸ். ஏன்னா ஒரு கொலைகாரி கிட்ட வளர்ந்தா என் குழந்தைங்களோட எதிர்காலமே இருண்டு போயிடும். அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடும். அதனாலதான் சொல்றேன் சார், நீங்க தான் எப்படியாவது ப்ளீஸ். நீங்க குடும்ப நல கோர்ட்ல வேற பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. நீங்க போகலாம். சார், எனக்கு எங்கேயாவது நியாயம் கிடைக்குன்னு வந்தா உங்களை போகலாம்னு சொல்லிட்டேன். யுவர் ஆனர், ஹாஸ்பிட்டல்ல இருந்த சாந்தி இப்ப அங்க இல்ல. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சாந்திய இந்த செல்லம்மா தான் கடத்திக்கிட்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது. சார், சாந்தியை கடத்திட்டு போனுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். ஒருவேளை இந்த ஏசி அந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க. என் மேல இருக்கிற பழைய விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒருவேளை அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். யோரான,
நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு போலீஸ் ஆபீசர் மேல பப்ளிக்கா இவ்வளவு பெரிய பழி போடுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவங்க மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அவ்வளவு டவுட் இருக்குன்னா ப்ராப்பரா அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி உங்க கஸ்டடியில வச்சு விசாரிக்க வேண்டியது தானே? அதுக்கு அவசியம் இல்லை சார்.